பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் திரக கனலே போற்றி, கைலை மலஜானே போற்றி போற்றி. ஸ்ரீ கல்பக விநாயகம் பஜே மகாகணபதே வல்லீ தேவசேனா காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் சுப்பிரமணியோ சித்தபேடா சிவடிதம் பரோ நம சிவாம்யை ஜகதம்பே. ஸ்ரீ வாராகியம்பிகா மூர்த்திரிலஜே ஜகதம்பே. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே சர்வலோகானாம் படதே பவரோகிணாம் தததே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்ததே நமः. வாகர்த்தா விவ சங்கர்த்தோ வாகர்த்த பிரதிவக்ததே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஓம் ஷாமலாய வித்மஹே அலகஸ்தாய தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத். மானுடைய ஒரு துணை திருவருள் கொண்டும் அவனொருளால் அவன் தாழ் வணங்கி என்று சொல்லக்கூடிய தனிப்பெரும் கருணையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வருடைய ஒரு பரிபூர்ணமான அனுகிரகத்தோடும் அங்கின் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அன்னையாய் இருக்கக்கூடிய வராகியம்மனுடைய ஒரு பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு நன்னாள் ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய இந்த நன்னாளிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்துபோருக்கு வேண்டுமனை எல்லாம் பாடி வழங்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக வைபவமானது இன்னும் சில மணி துளிகளிலே பொழுது துவக்கம் செய்து மகா யாக வேள்வியானது நடைபெறும். பாடி வழங்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக வைபவமானது அற்புதமான முறையிலே இன்னும் சில மணி துறைகளிலே துவக்கம் செய்திருக்கிறோம். இந்த மகா யாக வேள்வியை முன்னிட்டு 108 விதமானது ஹோம ஜாமான்கள் பழ வர்க்கங்கள் நவதானியங்கள் அட்ட வர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய ஏனைய திரவிய ஹோம திரவியங்களை எல்லாம் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு யாக வைபவமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சமாக பலவிதமானதொரு சித்தர்களுடைய அனுகிரகம் இவ்வாலயத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சித்தர்களுடைய சிஷியனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கமலமுனி சித்தர் அவர்களுடைய அனுகிரகத்தோடு இவ்வாலயமானது சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதன் திருவாயிலே இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகத்திற்கு வைத்தீஸ்வரன் கோவில் நாடி ஜோதிடர் மதிப்பிற்குரிய முத்துலிங்கம் அவர்களுடைய குழுவினர்கள் இங்கு வந்து மிக சிறப்பான முறையிலே இந்த மகாயாக வேள்வியை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நன்மை பெற்று எல்லா விதமானதொரு பாக்கியங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு சர்வ வித்யாபாரம் என்று சொல்லக்கூடிய படிப்பு சம்பந்தமான அனைத்து விதமான தடைகளும் நீங்கி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, திருமண தடை நீங்கி கல்யாணமாகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதி விரைவிலே கலத்தர தோஷம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமானதொரு தோஷங்களும் நீங்கி விவாகம் நடைபெற்று தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டி மூர்தாதி பாதபரியந்தம் என்று சொல்லக்கூடிய சரீரத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமானதொரு வியாதிகளும் நீங்கி எல்லா விதமானதொரு அனுகிரகங்களும் வேண்டி இன்று பிரார்த்தனை செய்து இந்த மகாயாக வேள்வியானது நடைபெற இருக்கிறது. பக்த ஓடியர் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல வாராகியம்மனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் பெற்று வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோய்னி என்று சொல்லக்கூடியதொரு வகையிலே நமக்கு எல்லா விதமானதொரு தேவைகளையும் அன்னை ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியம்மன் தந்தருளி அனைவருக்கும் இகபர சுகவாக்கியங்களை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த மகாயாக வேள்வியை இன்னும் சில மணி துறைகளிலே துவக்கம் செய்ய இருக்கிறோம். ஆதிபராசக்திக்கு ஜெயஜாச்சாரியார் சிவகாமரத்தர் அகோர சிவம் வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து வந்திருக்கோம். இந்த ஆடி அமாவாசை இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் கடுஞ்சித்து மஞ்சர்பட்டி கிராமத்தில் இந்த ஆடி அமாவாசை முன்னிட்டு வைத்தீஸ்வரன் கோவில் நாடி ஜோதிடர் மதிப்பிற்குரிய முத்துலிங்கம் அவர்களுடைய தலைமையில் இந்த மகாயாக வைபவமானது மிகச் சிறப்பான முறையில் 108 விதமான ஹோம ஜாமான்கள் நவதானியம் பழ வர்க்கங்கள் பக்ஷணங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பூர்ணாவதிக்கு முன்னாடி துகூல வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு பட்டு வஸ்திரங்கள்லாம் சமர்ப்பித்து இந்த மகாயாக வேள்வியை துவக்கம் செய்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளும் தீர்க்க ஆயுளோடு இருக்க வேண்டி இந்த மகாயாக வைபவமானது நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, திருமண தடை நீங்கி
எல்லா விதமான இகபர சுகபாக்கியங்கள்லாம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த யாகத்தை துவக்கம் செய்திருக்கிறோம். இப்போ இது எப்படி மாசம் மாசம் நடக்குங்களா இல்லை எப்படி? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆடிக்கு மட்டும் பண்றீங்களா இல்லை அடுத்து தொடர்ச்சியாக பக்தர்களுடைய முயற்சினாலும் அன்பர்களுடைய முயற்சினாலும் தொடர்ச்சியாக இந்த யாகம் நடைபெறணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம். நடக்கும் அது விரைவில். இப்போ இந்த யாகம் நடக்கணும் என்ன பக்தர்கள் கலந்துக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எல்லா விதமான நன்மைகளுமே உண்டு. பொதுவாக வந்து ஒரு இறைவனுக்கு நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா எது மூலியமா போய் சேருது அப்படின்னா அக்னி பகவானுடைய மூலமாகத்தான் போய் சேருது. ஏன்னா அக்னிக்கு 2 விதமான மனைவிகள் உண்டு. ஒரு மனைவியினுடைய பெயர் வந்து ஸ்வாகா, இன்னொரு மனைவியினுடைய பெயர் வந்து சுதா அப்படின்னு பேர். இந்த ஸ்வாகா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற பொருள். அந்த நாங்கள் பூஜை பண்ணி ஹோமம் பண்ணும்பொழுது அம்பாளுக்கு வந்து 7 விதமான நாக்கோட அந்த அம்பாள் வந்து வருவாளாம். சப்த ஜிக்வாயாம் ஜிகோமே அப்படின்னு 7 விதமான நாக்கோடு வரும்போது என்ன ஆகும்? பசி வந்துடும். அந்த பசிக்காக தான் அன்னமாகத்தான் இந்த திரவியங்கள்லாம் நம்ம போடுறோம். அப்படி போடும்பொழுது நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அம்பாள் நமக்காக இறங்கி வந்து நமக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாருக்குமே எல்லா விதமான அனுகிரகமும் அம்பாள் செய்வாள். சரிங்க, இப்போ இவ்வளோ மூலிகை வச்சிருக்கீங்களா? ஆமாம், இது மாதிரி நான் நிறைய பார்த்தது இல்லை. இவ்வளோ வச்சு எத்தனை மூலிகை இருக்குங்க? இது வந்து 108 விதமான ஹோமஜாமான்கள் இருக்கு. சரிங்க, அதற்கும் மேலாகவே தான் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா நவதானியம் 9 வகையான நவதானியம் இருக்கு, பழ வர்க்கங்கள் இருக்கு. சரிங்க. பூர்ணாதிக்கு முன்னாடி போடக்கூடிய துபூல வஸ்திரம் பட்டு புடவை வாங்கியிருக்காங்க அம்பாளுக்கு. அதுக்கப்புறம் பூர்ணாதி பட்டு துணி இருக்கு. இவ்வளவு திரவியங்களும் அம்பாளுக்கு நீங்க ஹோமம் பண்ண போறோம். இந்த பஞ்சமியில ஹோமம் பண்றது வந்து ரொம்ப விசேஷம். ஏன் வந்து வாராகிக்கு வந்து இந்த அமாவாசையில ஹோமம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அழிக்க தேவர்களால் உருவாக்கப்பட்டவன் தான் இந்த வாராகியம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி நிறைந்தவன். உடனடியாக அந்த காரியத்தை வெற்றிகரமா நமக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே வாராகி அம்மனை பிரார்த்தனை செய்து அந்த அமாவாசை தினத்திலையும் பிரார்த்தனை செய்து எல்லா விதமான பலன்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஹோமங்கள் பண்றோம். சில பேர் வாராகி அம்மன் கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க, என்ன காரணம்? இல்ல பயம் நிறைய பேர் வந்து வாராகி அம்மனாவே கொஞ்சம் பயப்படுறாங்க. உண்மையிலே பயம் வந்து சாமியா இல்ல? கிடையாது. தெய்வங்கள் வந்து எல்லாமே நமக்கு அனுகிரகம் செய்யறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. பயத்துக்காக வந்து தெய்வத்தை போய் நம்ம எப்படி பண்ணுவோம்? அம்பாளுடைய முகபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பன்றியினுடைய உருவமாக அம்பாள் வந்திருக்காங்க. பாக்கி மனித உடல் தான் அம்பாளுக்கு கீழே. அதனால வந்து ஒரு அனுகிரக தேவி அம்பாள். அதனால வந்து சப்த மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய வாராகி, வைஷ்ணவி, பிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல 7 மாதாக்கள்ல ஒரு அன்னை தான் இந்த வாராகி அம்மன். அதனால இந்த வாராகி அம்மன் வழிபடுறதுனால இன்னும் சொல்ல போனா பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதமான காரியங்களும் தடைப்பட்டு நமக்கு நன்மைகள் கிடைக்கும். சரிங்க, இப்போ வாராகி அம்மன் கும்பிட்றோம் இல்லைங்களா? ஆமா. இப்போ எந்த மாதிரி வழிமுறையை நம்ம பண்ணா நல்லதா? அதாவது பஞ்சமி திதியில அம்பாளை வழிபாடுபடலாம். சாதாரணமான நல்லெண்ணெய் தீபம் போட்டு அம்பாளை வழிபடலாம். சக்கரை பொங்கல் போட்டு அம்பாளை பிரசாதம்னா அதை போட்டு சிறப்பு உடை போட்டு அம்பாளுக்கு மேற்படி சாத்தி போடுவார். சிறப்பு கலர் பூக்களை சாத்தலாம். இதெல்லாம் அம்பாளுக்கு வந்து பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி இதிலெல்லாம் வாராகி அம்மனை பிரார்த்தனை செய்யணும். சரி, வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமா? வாராகி அம்மன் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும். நம்ம போய் வழிபாடு பண்ணணும். வீட்டில் வந்து நம்ம என்ன தெய்வங்கள் வச்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா விநாயகர், முருகன் வந்து வள்ளி தேவசேனோட இருக்கிறது, அம்பாள் வந்து சிவனோட சேர்ந்து இருக்கிறது, அது மாதிரி ஏதாவது சேர்ந்து இருக்கிற சாமி தான். குலதெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். வாராகி அம்மனை வச்சுக்கூடாது. ஏன்னா வாராகி அம்மனை வச்சுக்கணும்னா அனுஷ்டானங்கள்லாம் நம்ம முறையாக கடைப்பிடிக்கணும். அதுக்கு நமக்கு அந்த நேரங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காது. அதனால நம்ம வந்து வாராகி அம்மனை வச்சு ஆலயம் சென்று தான் வழிபாடு பண்ணணும். இப்போ நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் வேண்டிக்கலாம். சரிங்க, வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. இப்போ கடைகளில் வச்சு வழிபாடு பண்ணலாமா? கடைகளும் வச்சுக்கூடாது. வீடு கடைகள் எல்லாமே ஒன்று தான் கேட்குறேன். வீட்டில் கூட நம்ம உறவினர்கள் தான் ஓரளவு வந்துட்டு போவோம். கடைகள் எல்லாருமே வந்துட்டு போவாங்க வியாபாரம். யார் வராங்க யார் போறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால அதில் நம்ம வைக்கக்கூடாது. அதனால ஆலயங்கள் சென்று தான் வழிபாடு பண்ணணும். 2வது வந்து இந்த வாராகி அம்மன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரகோசமங்கை அப்படிங்கிற முதல்ல உருவான சிவாலயம் உத்தரகோசமங்கை. தஞ்சாவூர்ல வாராகி அம்மன். ராஜராஜ சோழனே வந்து வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணி தான் எல்லா விதமான காரியங்களும் செஞ்சிருக்கிறது ஐதீகங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால வாராகி தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் விநாயகரோட வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சு தான் போய் எல்லாருமே மற்ற காரியங்களை செய்யறாங்க அப்படிங்கிறதுலாம் பொருள். அதனால வாராகி அம்மனை தாராளமா எல்லாரும் வழிபாடு. வெற்றிக்குரிய தேவதை வாராகி அம்மன். சரிங்க, வாராகி அம்மனை பத்தி ரொம்ப நல்லபடியா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே, நன்றி.